வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீக் நாங்கள் வண்டலூர் ஜூ போயிருந்தோம். ஸோ அதை பற்றி சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலாம், அது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஒரு அடல்ட் டிக்கெட் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ், கிட்ஸ்க்கு 50 ருபீஸ், பிலோ 5 இயர்ஸ்க்கு டிக்கெட் கிடையாது. லயன் அண்ட் டீர் சஃபாரிக்கு வந்து தனியாக டிக்கெட் எடுக்கணும், 150 ருபீஸ் பர் பர்சன். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கும் தனி டிக்கெட்டு, அதுக்கும் 150 ருபீஸ் பர் பர்சன் தான் சொன்னாங்க. பட் அதுக்கு வெயிட்டிங் டைம் மட்டும் 1.5 ஹவருக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுக்காமல் நடந்தே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி எலக்ட்ரிக் சைக்கிள் அப்புறம் வந்து நார்மல் சைக்கிளும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்க கூட போனால் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதுவும் வந்து பெட்டர் சாய்ஸ் தான். குழந்தைங்கள வச்சுட்டு நடந்து போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. சஃபாரி ஆகட்டும், அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே கூட்டமாக இருந்தது. ஸ்கூல் லீவ் விட்டனால எல்லா இடமுமே ரொம்ப கூட்டமாக இருந்தது. பெட்டர் மார்னிங் ஏர்லியாக கிளம்பி நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி போயிட்டோன்னா அது வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே இந்த மாதிரி மிஸ்ட் ஸ்ப்ரே வந்து வச்சுருந்தாங்க சம்மருக்காக. அது ரொம்பவே நல்லா இருந்தது, நல்ல இனிஷியேட்டிவ். சைக்கிள்லையுமே குழந்தைங்க உட்கார வச்சுக்கிறதுக்காக பேஸ்கெட்லாம் வந்து இருக்குது. அந்த மாதிரி சைக்கிள் எடுத்துக்கிட்டோன்னா குழந்தைங்களையுமே நம்ம உட்கார வச்சு ஓட்டிக்கலாம். நாங்கள் அது லேட்டர் நடந்து வரும்போது தான் பார்த்தோம், இல்லாட்டி முன்னாடியே வந்து ஒரு 2 சைக்கிளாச்சும் எடுத்து இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த சம்மரில் ஜூ போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணி கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி போயிடுங்க. நாங்கள் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ண வேணாம். எல்லா இடமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது, இன்க்ளூடிங் ஸ்நாக்ஸுக்கு கூட ரொம்பவே கூட்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து பிளான் பண்ணி போங்க. நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து மெரினா மால் போயிருந்தோம். கிட்ஸும் போயிட்டு குழந்தைங்கள்லாம் விளையாட வச்சுட்டு வந்தோம். அங்கேயுமே செம்ம கூட்டம். இதுக்கு முன்னாடி நாங்கள் போயிருக்கோம், லைக் லாஸ்ட் வீக் கூட போனப்போ இவ்வளோ கூட்டம் கிடையாது. பட் இந்த வீக் அவ்வளோ கூட்டமாக இருந்தது. மெரினா மாலில் புதுசாக இந்த 3D ஷோ இருந்தது. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 15 மினிட்ஸ். நீங்களும் அந்த சைட் போகிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2-3 டேஸாக அலைஞ்சிட்டு இருந்ததுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ரெஸ்ட்டு தான். நடுவில் வந்து ஜெயச்சந்திரன் போயிருந்தோம். அப்போ வந்து இந்த ஸ்டிக் ஆன் மிரர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நானும் ஹஸ்பண்டோட நீஸும் வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 45 ருபீஸ் தான். 45 ருபீஸ்க்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. எப்படி இருந்தாலும் ஓகே தான், ஜஸ்ட் ஒரு மிரர் பர்பஸ்க்காக வாங்கினது. ஆக்சுவலி இது கொஞ்சம் அலையாக தான் தெரியுது, ஒரு மாதிரி பூத கண்ணாடி மாதிரி தெரியுது. பட் ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதாவது ஒன்று இருக்கே அப்படின்ற மாதிரி ஓகே. 2-3 நாளாக வெயிலில் அலைஞ்சது எல்லாமே வந்து ஒரு மாதிரி டேன் ஆக்கிடுச்சு. சரி ஃபேஸ் பேக் ஏதாவது போடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஹோம்மேடாக ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு வந்து இப்போதைக்கு டைம் இல்லை. சஷ்டியோட நலுங்கு மாவும் வந்து காலி ஆகிடுச்சு, அதுவும் அரைக்கணும். ஸோ இந்த பஞ்சாராஸோட ஃபேஸ் பேக் தான் வந்து அப்ளை பண்ணேன். குழந்தைங்களுக்கும் வெளியே போயிட்டு வந்து ரொம்பவே ஹீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. சரி அவங்களுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணி விட்டேன். பஞ்சாராஸோட முல்தானி மட்டி அண்ட் பப்பாயா ஃபேஸ் பேக் தான் இது. ஜஸ்ட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். சஷ்டிக்கு ஃபுல் பாடி அப்ளை பண்ணி காமெடி பண்ணிகிட்ருந்தோம். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ஃபேஸு. கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆச்சு. ஒரு காலேஜ் கோயிங் அப்புறம் வந்து ஆஃபீஸ் கோயிங்க்கு சிம்பிளான லுக்
க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து தேவைப்படுதோ அது வந்து ஒரு பவுச்சில் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்குமே டே டு டே லைஃப்பில் வந்து தேவைப்படுது. எவ்ரி டைம் வந்து எல்லாத்தையும் எடுத்து டீக்ளட்டர் பண்ணி எடுக்க முடியல. அதனால நான் ரெடி பண்ண போகிறேன். சரி, உங்களுக்கும் காமிக்கலாமே, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, இப்போ போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுச் வந்து நான் காலி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுலேயே எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து நான் எதை பிக் பண்ணுறேன்னா சீரம், டீகன்ஸ்ட்ரக்டோடது. ஸோ விட்டமின் சி சீரம். இப்போ மாய்ஸ்சரைசருக்கு வந்து ஸ்னெயில் மியூசியம் தான் யூஸ் பண்ணுவேன், காசரெக்ஸோடது. தென் சன்ஸ்க்ரீனுக்கு வந்து என்கிட்ட வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே டாட் அண்ட் கீழ இருந்து தான். ஒன்று வந்து வாட்டர்மெலன் கூலிங் சன்ஸ்க்ரீன், இது ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போகுது. இன்னொன்று வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன். இப்போ நம்ம எங்கேயாச்சும் ப்ரெசென்டபிளாக போகணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது டெய்லியுமே யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வந்து நார்மல் சன்ஸ்க்ரீனே போதும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே வச்சுக்கிறேன். ஏன்னா சில நேரம் அது போட்டு போவேன், சில நேரம் இது போடுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் முடிஞ்சு. தென் வந்து காம்பேக்ட் பவுடருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிட்மிலேருந்து வச்சுருக்கேன். பட் டெய்லி பேசிஸில் வந்து ஃபிட்மி வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நார்மல் பேபி பவுடர் இருக்கு இல்லையா, அதுவே யூஸ் பண்ணிப்பேன். சஷ்டி பாப்பாவோட பேபி பவுடர் அந்த மாதிரியே யூஸ் பண்ணிப்பேன், லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுறதுக்கு. பவுடருக்கு நான் வந்து ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து எனக்கு நல்லா கொஞ்சம் கவரேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால வந்து இந்த பவுடர் ப்ரெஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து காஜல் வந்து ரெனேயோட மிட் நைட் காஜல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் தேஜா நியூட், இந்த ஒரு ஷேடு பார்த்திங்கன்னா நான் எடுக்கிறேன். இது வந்து ஒரு தடவை மால் போனப்போ ட்ரை பண்ணி பார்த்து எடுத்தது, எனக்கு வந்து ரொம்பவே சூட் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஷேட் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ லிப் பென்சில், மோஸ்ட்லி வந்து லிப்ஸ்டிக்கே போதும். பட் நீங்கள் லைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிப் பென்சில் கூட ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா 03 பிளட் பாத் அப்படின்ற ஒரு ஷேடு ஃப்ரம் மார்ஸ். இந்த சீரம் பாட்டில் பார்த்திங்கனாவே தெரியும், ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு ஸ்டேஜில் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இது வந்து லாரியலோட சீரம் இது. ஸோ இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால இதை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மெயினாக ஒன்று மறந்துட்டேன். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டனால எனி ப்ரைமர் உங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து சிலிக்கான் ப்ரைமர். ஸோ இது வந்து ப்ரைமர். ஸோ பேசிக்காக எனக்கு வந்து இதுதான் தேவைப்படும். இது போகனா நான் இன்னொரு ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன், அதுவும் வேணால் காட்டுறேன். ஸோ இதுவும் வந்து என்னோடய டெய்லி வேர் ஷேட் தான். இதோட ஷேட் நேம் பார்த்திங்கன்னா கொக்கோ சாஃப்ட், லாக்மி 9to5ஓடது. வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். டஸ்கி ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி மோஸ்ட்லி இப்போ ஒரு 2 இயர்ஸாக வந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதை விட நைக்காவை விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட ஷேட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஆல்மோஸ்ட் காலி இது. ஸோ டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நியூடாக இருக்கும். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். இது ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் மாவ் கலந்த மாதிரி இருக்கும், பிங்க் ப்ரௌன், அந்த மாவ் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து டஸ்கி ஸ்கின்க்கு சூப்பராக இருக்கும். தான் வந்து டெய்லி நான் யூஸ் பண்ணுறது. டெய்லி நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா யூஸ் வந்து வேணும்னா, இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து டெய்லிலாம் மஸ்காரா யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் வேணும்னா வந்து மஸ்காரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுச் தான் ஸ்கின் கேர் ப்ளஸ் நம்ம வந்து மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் சேர்த்து இதை வந்து
ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர். ஆக்சுவலி ப்ரைமர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வெயிலில் போகிறீங்க அப்படின்னா ப்ரைமர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து வெயிலில் போகல, ஸோ அதனால் வந்து ப்ரைமர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்னைல் மியூசின் இல்லாட்டி மாய்ஸ்சரைசர். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன் 3 ஃபிங்கர் ரூல் தான். நான் ஒரே ஃபிங்கரில் இந்த மாதிரி 3 கோடு போட்டுப்பேன். ஸோ இதை எடுத்து ஸோ அவ்வளோதான். இது நல்லா அப்சார்ப் ஆகிடும். நீங்கள் வேணும்னா கன்சீலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டார்க் சர்க்கிள்லாம் வந்து நல்லா நிறைய தெரியுது, விசிபிளாக இருக்குது அப்படின்னா வந்து கன்சீலர் கூட வந்து இந்த ஸ்டெப்பில் ஆட் பண்ணலாம். பட் நான் கன்சீலர் ஆட் பண்ணல. இன்சைட்டோட கன்சீலர் பேலட் வந்து இருக்குது. அது வந்து ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. நீங்கள் வேணும்னா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ இது அப்சார்ப் ஆகிடும். மீன்வைல் நான் வந்து இதுதான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷேட் இப்படி தான் இருக்கு. ஒரு மாதிரி அந்த டெரகோட்டா சொல்லுவாங்களா, அந்த ஷேடில் இருக்கும். நல்லாயிருக்கும். இது வந்து வீட்டில் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து காஜல். ஹாஃப் மட்டும்தான் போடுவேன். ஆல்ரெடி என் கண்ணு பெருசாக இருக்கா. ஸோ இப்படி தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து மஸ்காரா போட்டுக்கலாம். நான் ஆஃப் த கேமரா போய் போட்டு வந்துடுறேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னோட லுக். ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கு. இதில் வந்து லைட்டாக வந்து ஹேர் சீரம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஹேர் சீரம் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஹேர் சீரம் போட்டு அதை வந்து ஃபேஸில் போடக்கூடாது, அலர்ஜி ஆகிடும். ஸோ அதனால ஹேர் சீரம் எப்பயுமே லாஸ்ட் ஸ்டெப்பாக போட்டுக்கோங்க. ஹேர் சீரம் வந்து எண்ட்ஸுக்கு மட்டும் இருந்தால் போதும். எண்ட்ஸில் மட்டும்தான். ஸோ இது போட்டுட்டு என்னோட கோ-டு கிளிப் வந்து பனானா கிளிப் தான். இது ஒன்று தான் நான் வந்து ரொம்ப வருஷமாகவே காலேஜ் படிக்கிறவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே. ஸோ இப்படி எடுத்துட்டு அவ்வளோதான். இப்படி தான் இருக்கு. ஸோ இதான் வந்து என்னோட லுக், ஃபைனல் லுக். ஆல்ரெடி நான் பொட்டு வச்சுட்டனால பொட்டு வைக்கல, இல்லாட்டி பொட்டு வச்சுப்பேன். அண்ட் வெளியே போகிறோன்னா குங்குமம் வச்சுப்பேன். அவ்வளோதான்.
லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹோப் யூ லைக் த வீடியோ. இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.